எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 4:1, பக்கம் 878. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமேன். சோ இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. எரேமியா தீர்க்க தரிசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பாரப்பட்டு நிறைய சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் என்னன்னா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவாங்க, ஆனா மறுபடியும் விக்கிரகத்துக்குள்ள போயிருவாங்க, மனம் திரும்புவாங்க, மறுபடியும் விக்கிரகத்துக்குள்ள போயிருவாங்க. சோ இப்படியே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னா அலைந்து திருவதில ஒவ்வொரு இதுலயும் அவங்க மனம் திரும்பாம இருக்கும்போது, விக்கிரகத்துக்குள்ள போகும்போது, அப்பதான் ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட போய் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு. ஆண்டவர் தன்னோட பிள்ளைங்களை மனுஷன்கிட்ட ஒப்பு கொடுக்கவே அவருக்கு பிடிக்காது. ஆனா அவங்க செஞ்ச அருவருப்பு, அவங்க செஞ்ச காரியம் ஆண்டவருக்கு மனஸ்தாபப்படுற அளவுக்கு அவங்க செஞ்சதுனால என்ன பண்ணுவாருன்னா, இன்னொரு நாட்டு கையில, ராஜா கையில ஜனங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிமையா கொண்டுட்டு போவாங்க. மறுபடியும் அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ஆள் எழும்புவாங்க, போர் புரிவாங்க, திரும்ப அவங்க நாட்டுக்கு வருவாங்க. சோ இதே மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்கனால அங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. சோ நீ மனம் திரும்பினா தயவு செய்து என்கிட்ட மனம் திரும்பிருன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ உன் அருவருப்புகளை, ஏன்னா அவங்க மத்தியில அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னென்று வேற தேவன் யாருமே இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. விக்கிரகங்களை ஆராதிக்கிறது, இந்த 2 இதுல ஆண்டவர் ரொம்ப வைராகியமா இருப்பாரு. மத்ததுல கூட பாவம்னு இல்ல, பாவ மன்னிப்பை குறிச்சு அவர் நிறைய இது பண்ணுவார். மத்த எந்த காரியத்துல ஆண்டவர் தண்டனை கொடுத்திருப்பாரு. இந்த தண்டனை, இந்த பலி இதெல்லாம் செலுத்திட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அதுல இருந்து மீண்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல நிறைய விதிகள் இருந்துச்சு, கட்டளைகள் இருந்துச்சு. ஆனா இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஆண்டவர் ரூல்ஸே போட்டிருக்க மாட்டார். ஏன்னா அது அவ்வளவுதான். நீ விக்கிரக ஆராதனை பண்ணா என் ஜனத்துல இருந்து நீ என்ன பண்ணுவனா, தள்ளுண்டு போவ, அறுப்புண்டு போவ. அந்த அளவுக்கு ஆண்டவர் வைராகியமா இருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு அப்படின்றத அவரு வைராகியமா இருந்தாரு. இப்போ அதான் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தா என்கிட்ட திரும்பு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால், எனக்கு அருவருப்பான காரியம் எல்லா காரியத்தையும் என் பார்வையில இருந்து நீ அகற்றிட்டேனா நீ இனி அலைந்து திரிவதில்லை. சோ இந்த வசனம் தான் மெயின். நீ இனி அலைந்து திரிவதில்லை. நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியம் நம்ம எடுத்தா அந்த முடிவு உடனே வராம, அத இந்த சொல்லுவாங்க பேங்க்குள்ள, நான் அவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம விருதாவா அலைச்சல்லையே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யறோம். அததான் கர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஆகார குறிச்சு பாக்குறோம். ஆகார் அலைந்து திரிவதில்லைன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர்றது ஆகார் தான் வருவாங்க. ஏன்னா ஆகார்ட்ட இந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஆகார் வனாந்திரத்துல சாராள் தான் கூப்பிட்டு வராங்க. ஆகார அடிமை பெண்ணா கூப்பிட்டு வராங்க. சோ சாராள் தான் ஆகார பொறுப்பெடுத்துக்கிறணும். அவளுக்குரிய காரியத்தை எஜமாட்டியா சாராள் பாத்துக்கிறணும். சோ அவதான் ஆபிரகாமுக்கும் மறுமனையாட்டியா அவ குடுக்குறா. சோ அப்படி இது பண்ணும்போது ஆகார யாரு கவனமா பாத்துக்கிறோம்னா சாராள் தான் பாத்துக்கணும். ஆனா அந்த ஒரு காரியம் மத்தவங்கள அசட்டை பண்றது, மத்தவங்கள கேலி பண்றவா, இது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு நபரா பைபிள்ல நீங்க மத்தவங்கள கேலி பண்ண நபரா இருந்தாங்கன்னா அவங்க உயர்த்தப்படவே இல்லை. ஒன்னும் உயர்த்தப்பட்டிருந்தாங்க. அப்படி உயர்த்தப்பட்டது ராகேல மட்டும்தான் உயர்த்தினாங்க. அதுக்கு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணாங்க. சோ மத்த யாருமே மத்தவங்கள கேலி செஞ்சவங்கள ஆண்டவர் உயர்த்தவே இல்லை. அந்த இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஆப்போசிட் சைட்ல யார கேலி பண்றாங்களோ அந்த ஆப்போசிட் நபரை தான் ஆண்டவர் அவ்வளவு உயர்த்தி இருப்பாரு. ராகேல் லேயால அற்புதமா நினைச்சிருப்பாங்க. லேயால் வம்சத்துலதான் யூதா கோத்திரம் இருக்கும். அதே போல இந்த ஆகார் சாரால என்ன பண்றாங்கன்னா கேலி பண்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த அடுத்தவங்களை கேலி பண்ற இந்த அருவருப்பான காரியம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆகார்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அந்த சாரால் கிண்டல் பண்ணும் போது என்ன பண்றாங்க, கர்ப்பமா இருக்கிற நேரத்துல சாரால் இவங்களை கடுமையா வேலை வாங்குறாங்க. அப்படி வேலை வாங்கும் போது இவங்க போறாங்க, போய் வனாந்திரத்துல அலைந்து திரியிறாங்க. சோ கர்ப்பிணி பெண்ணு வனாந்திரத்துல அலைந்து திரிகிறது ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு மனசு கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் ஆபிரகாமோட வித்து வந்து யாரோட வயித்துல இருக்குன்னா ஆகாரோட வயித்துல இருக்குன்ற போது ஆண்டவர் வந்து இன்னும் வந்து இவளை வந்து நம்ம எப்படியாச்சும் பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்துன்னா சாராள் வந்து கடினமா வேலை வாங்கினாலும் ஆனா ஆபிரகாமோட வித்து அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா சாராள் நல்லாதான் பாத்துக்கிடுவா. அந்த குழந்தைய நல்லா பெத்தெடுக்கிறதுக்கு சாராள் உதவுவான்றது கர்த்தருக்கு தெரியும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க ஆகார்ட்ட வந்து முதல்ல ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆனாங்க, வார்த்தையின் மூலமா தரிசனம் ஆனாங்க. ஆனா தேவதூதரே அங்க இறங்கி வந்து தரிசனம் ஆனாங்கன்னா அது ஆகாருக்கு தரிசனம் ஆனாங்க ஃபர்ஸ்ட். அப்படி இது பண்ணும்போது அங்க தேவதூதர் சொல்றாங்க, நீ ஏன் இப்படி அலைஞ்சு திரியறன்னு சொல்லும் போது எங்க இருந்து வர அப்படின்னே இந்த மாதிரி அழகா சொல்லுவாங்க. அப்போ வந்து தேவதூதர் ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா நீ உன்னோட நாச்சியார் இடத்துக்கு போ, அததான் சொல்லுவாரு. நீ அங்க போ அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் போறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஆகார் தன்னோட அருவருப்பான காரியத்தை விட்டிருந்தா, அதாவது கேலி செய்யற காரியத்தை விட்டிருந்தா அங்கேயும் ஆபிரகாம் கூடயே அவங்க வளர்ந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா குழந்தை பெத்த பின்னாடி ஈசாக்கும் வந்த பின்னாடி என்ன பண்றாங்கன்னா அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு அந்த ஈசாக்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேலி செய்யறாங்க. சாரால வந்து கேலி செய்யும் போது கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா தன்னோட பிள்ளை ஈசாக்கையும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேலி பண்றதுனால இவங்களை வந்து விரட்டி விடுங்கன்னு சாரால் சொல்லியாச்சு. சோ அப்ப போகும்போது அப்ப அவங்க மனம் திரும்புறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உடையிறாங்க. உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த பிள்ளை சாகுறத வந்து என்ன பண்றாங்க, அவங்களால பார்க்க முடியாம போய் அழுகுறாங்க. அதனால ஆகாரோட சத்தத்தை கேட்கல, பிள்ளையோட சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இறங்கி வந்து அவங்க சொல்றாரு, ஆகாரே நீ வந்து அலைந்து திரிவதில்லை, இந்த அருவருப்பான காரியத்தை வந்து நீ எடுத்து போட்டுரு, நீ அலைந்து திரிவதே இல்ல, உன்னோட ஜாதிய வந்து என்ன, உன்னோட பையனோட ஜாதிய வந்து என்ன ஜாதியாக்குவே, பெரிய ஜாதியாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனா அங்க வந்து ஒரு கண்டிஷனல் பிளெஸிங் தான் இருந்தது. என்னன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யுத்தம் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆகாரோட அலைச்சல் வந்து அந்த இடத்துல வந்து முடிவுக்கு வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னிடத்துல அழுத ஆபிரகாமின் தேவனை நோக்கி நீ வந்து என்ன பண்றன்னா அங்க வந்து நீ அழுகுறது அந்த சத்தத்தை கேட்டுதான் நாங்க வந்திருக்கோம். ஆண்டவரோட ஆபிரகாமோட வித்து வந்து அங்க இருந்ததுனால ஆண்டவர் அங்க சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மள ஆண்டவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க ஆகாருக்கு அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காரியம், அது என்ன காரியம்ன்றது உங்களுக்கும் எனக்கும் மட்டும், ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் மட்டும்தான் தெரியும். சோ அந்த காரியம் என்ன காரியம்ன்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். இல்ல கேட்கவே இல்லை, இன்னும் நான் கேட்கவே இல்லைன்னா கேளுங்க, அப்பா எந்த காரியம் உங்களுக்கு பிரியம் இல்லாம ஏதாச்சும் ஆகாருக்கு வந்து பிரியம் இல்லாத காரியம் என்ன பண்ணாங்கன்னா மத்தவங்களை கிண்டல் பண்றது, மத்தவங்களை அற்பமா என்றது. இப்ப நம்மளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு, இந்த காரியம் வந்து உன்கிட்ட வந்து போகணும், அப்பதான் வந்து நான் உன்னை பிளஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்மளோட இந்த ஜென்ம சுவாபம் சொல்றது அது மூலமா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். இல்ல வந்து ஒரு வைராகியம் இருக்கலாம். வைராகியம் பக்தி வைராகியம் இல்ல, தேவையில்லாத காரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ இல்ல வேற என்ன காரியம் ஆண்டவர் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ அலைந்து திரிஞ்சுக்கிட்டே தான்ப்பா இருக்க முடியும் அந்த காரியத்துல, நீ வந்து சமாதானமா, ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு என்ன பண்றாங்க அலைஞ்சு திரிஞ்சாங்க. இங்க இருந்து போறது, அங்க நிறைய மாமனார் வந்து ஏமாற்றப்பட்டது. கடைசியில என்னன்னா யாக்கோபு வந்து என்ன பண்றாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, அந்த பிளெஸிங்ஸ வாங்குறாங்க. கடைசி காலத்துல இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணினான். அந்த சுகமாய் வாசம் பண்றதற்கு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சரணடைஞ்சிடணும், நம்ம திரும்பி ஆண்டவரே அப்பா இந்த காரியத்துல நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் மனம் திரும்பிட்டேன், என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவரோட சமூகத்துல நம்ம அழுகும் போது, அவரிடத்துல நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் சொல்றாரு இந்த காரியம் எல்லாம், அந்த திரும்பும் போது சொல்லுவாரு, அவரோட சமூகத்துல உட்கார்ந்தாதானே தெரியும் நம்ம வந்து என்ன காரியம் பிரியம் இல்லாம செய்யறோம் அப்படின்னு. அது அவர் சொல்லுவாரு. அத வந்து நம்ம அகற்றி போட்டுட்டோம்னா கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அலைந்து திரிவது இல்ல, நானே உன் தேவன், நீ அமர்ந்திருந்து என்ன பண்ணனா சுகமாய் வாசம் பண்ணு. அதுதான் கர்த்தர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆசைப்படுறாரு. நீ என்னிடத்துல முழுசா சரணடைஞ்சிரு, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், தயவு செய்து உன்னோட சுய முயற்சியில எதுவுமே என்ன பண்ணாத, நீ வந்து எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்காத, அப்படி எடுத்தேன்னா அது வந்து என்ன ஆகும், கடைசியில நீ என்கிட்ட தான் வருவ அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல நம்மளுக்கு அவ்வளோ அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் வந்து கொஞ்ச நாச்சும் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா எவ்வளவு அலைஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கும்.
சோ அப்படிப்பட்ட காரியங்கள் ஆசீர்வாதமே இல்ல. ஆண்டவரோட சமூகத்துல நம்ம போய் உட்கார்ந்துட்டோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டா நம்ம அலைஞ்சு திரிவதே இல்ல. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோட பேசி நம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்க இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய இடத்துல ஆவியானவரே அப்பா சரணடைகிறோம்ப்பா. ஆவியானவரே மனம் திரும்புறோம். எங்களுக்கு ஆவியானவரே ஏதோ ஒரு காரியம் தகப்பனே உமக்கு பிரியமில்லாதது இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. அந்த காரியத்தை ஆவியானவரே அப்பா நாங்க அகற்றி விடணும். எங்க இருதயத்துல இருந்து அகற்றி விடணும். எங்க குடும்பத்துல இருந்து அகற்றி விடணும் தகப்பனே. அப்படி அகற்றி விடும்போது தகப்பனே எங்களுக்குன்னு ஆவியானவரே அப்பா சுய தேசத்துல சுய இடத்துல ஆவியானவரே நாங்கள் அமர்ந்து சுகமாய் வாசம் பண்ணுவதற்கு நீங்க உதவி செய்வீங்கப்பா. ஆவியானவரே இனி நீங்க அலைந்து திரிவது இல்லைன்னு நீங்க சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே இந்த சத்தத்தை கேட்டுகின்ற ஒவ்வொருவர் நபருக்கும் நீங்க பேசிருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. ஆவியானவரே வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதியா அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவரே ஆமாண்டாடி ஆவியானவரே மரணம் பரியந்த வரைக்கும் நீங்க எங்களை நடத்துவீங்க. அதுக்கு ஆவியானவரே நீங்க சொன்ன காரியம் மரணம் பரியந்த வரைக்கும் நீ உண்மையா இருந்தால் அப்பா அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே மரண பரியந்த வரைக்கும் நாங்க உண்மையா இருக்கும்போது எங்களை நீங்க வழி நடத்துவீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்று நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே.